15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனுடன் ஒரு தாய் வசித்து வந்தால் அந்த சிறுவனுக்கு மாதம் மாதம் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்தது. அவர்கள் தங்கியிருந்த கிராமத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சென்றுதான் மருத்துவம் பார்த்து வந்தார். மாதம் தோறும் இப்படி மருத்துவமனை செல்வது வழக்கம். அப்படி அவர்கள் செல்லுகின்ற வழியிலே ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடை ஒன்று வைத்திருந்தார். அந்த ஐஸ்கிரீம் கடையில விதவிதமான ஃப்ளேவர்ஸோடு ஐஸ்கிரீம் விற்கப்பட்டது. எண்ணிலடங்காத மக்கள், சிறியவர் முதல் பெரியவர் வரை அங்கே வரிசையில் நின்று வாங்கி அதை சாப்பிட்டு கொண்டு வழக்கமாக இருந்தது. இந்த சிறுவன் சிறு குழந்தையில் இருந்து அந்த கடையை பார்ப்பான். ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்பான். இல்லை, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது என்று அந்த தாய் நிராகரித்து விடுவார். இவனும் மாதந்தோறும் அந்த கடையை கடந்து செல்லும் போதெல்லாம் கேட்பான். இவன் வளர 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 இவன் உள்ளத்திற்கு ஒரு எண்ணம், தாய் மிகவும் கொடூரமான ஐஸ்கிரீமை வாங்கி தருவதற்கு என்ன, பெத்த பிள்ளை மீது அன்பு வைத்திருந்தால் நிச்சயமாக ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி தந்திருக்கலாமே, வாங்கி தருவதற்கு என்ன என்று அவன் ஒவ்வொரு மாதமும் அவன் வளர வளர அவன் மனதிற்குள்ள இந்த கேள்வி தன் தாயை ஒரு அரக்க குணம் கொண்டவளாக சித்தரித்துக் கொண்டார். மாதந்தோறும் மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி வரும்போதெல்லாம் இதே கதையாகி கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த சிறுவன் படுக்கையிலே படுத்துக்கொண்டு யோசிக்கின்றான், இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார்கள், ஆனால் என் தாய் இந்த ஐஸ்கிரீம் விஷயத்துல கூட எனக்கு சுதந்திரம் கொடுப்பதில்லை, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதில்லை. என்ன வாழ்க்கை! நான் ஒன்று முடிவு செய்வேன், நிச்சயமாக என் தாய்க்கு தெரியாமல் இந்த கடைக்கு சென்று இப்படியாவது நான் விரும்பி ஐஸ்கிரீம் வாங்கி தின்று விடுவேன் என்று முடிவெடுத்தான். இதுபோல அவன் ஒரு நாள் திட்டமிடுகின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக தன் தாயிடத்தில் பணம் சேமிக்கின்றான். கை நிறைய அவன் சேமித்த பணத்தை எடுத்துக்கொண்டு தன் தாய்க்கு தெரியாமல் அந்த கடைக்கு சென்று அவன் விரும்பிய ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு தன் வீட்டுக்கு வந்து சேருவதற்கு முன்னமே அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. உடனே தாய் அவனை பார்த்ததும் கண்டுபிடித்து விட்டால், நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கடையிலே போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாயா என்று கேட்கிறார். இப்படி தாய் இவ்வளவு தெளிவாக கண்டுபிடித்து விட்டாள் என்று அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆமம்மா, நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னான். ஐயோ, அந்த கடையில் நீ சாப்பிட்டாலே உனக்கு ஒத்துக்கொள்ளாதே, ஏன் இதை செய்தாய் என்று அவசரமாக அவனை மீண்டும் மாதந்தோறும் பார்க்கிற அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார். இங்கே மருத்துவமனையிலே மருத்துவர் அவனை பரிசோதிக்கிறார். அப்போது அவன் மயக்க நிலை அடைந்து விடுகிறான். அவன் மயக்க நிலையில இருக்கிறான் என்று அந்த மருத்துவர் அந்த தாயிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படித்தானே இவன் சிறு வயதிலே இதை வாங்கி தின்ற போதுதானே இவனுக்கு இந்த வியாதி முதலில் வர ஆரம்பித்தது. மீண்டும் அவனை ஏன் இந்த கடைக்கு செல்ல நீ அனுமதித்தாய்? அவன் அந்த ஐஸ்கிரீம் தின்ற நாளிலிருந்து இன்று வரை நீ அவனுக்காக செலவு செய்த தொகை எண்ணில் அடங்காது. எத்தனையோ நபர்களிடத்திலே நீ கடன் வாங்கி வைத்திருக்கிறாய். உழைத்து 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 பணத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டுகிறாய். நீ இதை அந்த விஷயத்தை அந்த பையனிடத்திலே சொல்லியிருக்கலாமே என்று அந்த தாயிடத்திலே அந்த மருத்துவர் பேசுகிறார். இவன் மயக்க நிலையில் இருந்தவன் அதை கண் திறந்து லேசாக விழிப்போடு இருந்து கேட்கிறான். இப்போது அவனுக்கு தெரிந்து விட்டது, நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அதே கடையில் நாம் ஐஸ்கிரீம் வாங்கி தின்று இருக்கிறோம், ஆகவேதான் நமக்கு
இந்த மாதந்தோறும் நாம் மருத்துவமனையில் வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலை என்பதை தெரிந்து கொள்கிறார். மருத்துவம் முடிந்து விடுகிறது, வீட்டுக்கு வருகிறார்கள். தன் தாயின் கையை பிடிக்கின்றான். அம்மா, என்னை மன்னித்துள்ளீர்கள். நீங்கள் எப்போதெல்லாம் அந்த கடையை கடந்து என்னை கூட்டி செல்வீர்களோ அப்போதெல்லாம் நான் உங்களை எப்படி நினைத்திருக்கிறேன் என்றால், நீங்கள் ஒரு கொடூரம், நீங்கள் ஒரு அரக்கர், நீங்கள் ஒரு உண்மையிலுமே அன்பில்லாத, இப்படித்தான் நான் உங்களை நினைத்தேன். எத்தனையோ நாள் படுக்கையிலே நான் அந்த கடையை தாண்டி வந்த அந்த இரவெல்லாம் எனக்கு உறக்கமே, ஏன் இந்த தாய் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் என்று நினைத்தேன். ஆனால் எவ்வளவாய் நீங்கள் என் மீது அன்பு வைத்ததினால் நான் அறியாத காலத்தில் தெரியாத தவறுக்கு இன்று வரைக்கும் நீங்கள் எனக்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உண்மையாலுமே உங்கள் அன்பை நான் நினைக்கின்றேன். ஏனம்மா இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த கடை இன்னும் எடுக்கப்படாமல் அதே இடத்தில் இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார். என் தாய் சொன்னால், அந்த கடைக்காரர் மிகவும் பணக்காரர், அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு. அந்த கடையில சாப்பிட்டு எண்ணிலடங்காத நபர்கள் இப்படித்தான் வியாதிப்படுகிறார்கள். ஆனாலும் அவரை எதிர்த்து கேட்க யாருமே இல்லை. ஆனால் நான் அந்த இடத்திற்கு உன்னை போக விடாமல் பாதுகாத்து வந்தேன். நீ என்னை மீறி சென்று விட்டாய், பரவாயில்லை, இப்போதாவது இதன் உண்மையை விளங்கி கொண்டாயே என்று தன் மகனை அரவணைத்துக் கொண்டார். என் அன்பான கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத பல கிறிஸ்தவர்கள் நாம் என்ன நினைக்கின்றோம்? வேதம் படிப்போம், ஜெபிப்போம், தேவனோடு நாம் ஒன்றித்து வாழ்வோம், திருச்சபைக்கு செல்வோம், தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்றே நாம் அறிவோம் என்று சொல்வதெல்லாம் மிகவும் அவர்களுக்கு என்ன சொல்வது என்றால் கஷ்டமாக இருக்கிறது. ஏன் இப்படி எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள்? இந்த உலகம் எவ்வளவாய் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று வெறுப்புணர்வோடு அந்த பையனை போல நினைக்கிறார். எண்ணிலடங்காத கிறிஸ்தவன். நான் ஒன்றை சொல்லட்டுமா? இந்த தாயானவளை விட ஆண்டவர் பல்லாயிரம் மடங்கு நம் மீது அக்கறை உள்ளவர், நம் மீது அன்புள்ளவர். யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற அந்த பொல்லாதவனிடம் இருந்து அவனுடைய பாவங்களுக்கு நாம் உடன்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நம்ம எவ்வளவாய் அவர் அன்பு செலுத்தி நம்மை காக்கிறார். இதை நீங்கள் உணராத வரை கிறிஸ்தவம் உங்களுக்கு மிகவும் ஒரு என்ன சொல்றது என்றால் ஒரு டைட்டான லைஃபா தான் இருக்கு. யோவான் எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இயேசு இப்படி சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். தேவன் நம்மில் அன்பாயிருக்கார், அதுல எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. அவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவாய் மதித்து நடக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நாம் அவர் மீது அன்பாயிருக்கிறோமா என்று பொறுத்து. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், நமக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனுஷனா இறங்கி வந்தாரு. நாம செய்யற பாவங்களுக்கான தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக சாபமானார், பாவமானார். அந்த அன்பை நீங்கள் விளங்கி கொண்டார் இந்த உலகம் உங்களுக்கு குப்பையாக. உங்களை யாரும் ஜெபிங்க, பைபிள் வாசிங்க, சர்ச்சுக்கு வாங்கலாம் கட்டாயப்படுத்த தேவையே இல்லை. ஏன்னா தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் அவ்வளவு பெரியது. உணர்வோம் என்று நான் நினைக்கின்றேன். தேவன் உங்களை நடத்துவாராக. ஆம்.